இன்றைக்கு நாங்கள் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு 150 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய். இதுக்கு நான் ஒரு வாசத்துக்காண்டி அந்த குடமிளகாய் 2-3 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கட்டாயம் போடணும் இல்லை. தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், 2-3 செத்தல், கறிவேப்பிள்ளை, 2-3 உள்ளி தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு நாங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகும் அந்த உளுத்தம்பருப்பும் போட்டு அதை கொஞ்சம் வெடிக்க விட்டுட்டு மிகுதியாக இருக்கிற கருவேப்பிலை, சித்திரை மிளகாய், பெருஞ்சீரகம், உள்ளி அதை இதில் போட்டு இதை நல்லா பொரிய விடுவோம். அந்த உள்ளி செத்தலோட வாசம் வரும் வரைக்கும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு அது நல்லா பொரிஞ்சு ஒரு ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அதை நல்ல வடிவாக வதக்கி எடுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸ், கேரட், குடமிளகாயை இதில் போட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் இது 1 டீஸ்பூன் உப்பு மட்டும், தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். போட்டு இதை நல்ல வடிவாக பிரட்டி விட்டு இதை வச்சு நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி இதை ஸ்டீம் பண்ண வைக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் அந்த மரக்கறியில் கொஞ்சம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இடைக்கில் 2-3 தரம் திறந்து அதை நல்ல வடிவாக அந்த அடி பிடிக்காமல் கிளறி விடணும். அந்த எண்ணெயில் அது பொரியும் வரைக்கும் அது ஒரு 5 தொடக்கம் 10 நிமிஷம் அது பிரட்டி பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கறிமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் ஆட் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் கறிமிளகாய் தூள் ஆட் பண்ணி அதை நல்ல வடிவாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பிரட்டி எடுக்கணும். இப்போ நாங்கள் கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் மேலால் விட்டுட்டு அதை நல்லா பிரட்டி எடுக்கணும். அந்த வாசம், தேங்காய் பாலோட வாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வடிவாக அதை பிரட்டி கனநீரமில்லை ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்ல வடிவாக பிரட்டிட்டு இறக்கைக்கில் நான் மிளகு தூளும் கருவேப்பிள்ளையும் போடுறேன். மிளகு தூளுக்கு பதிலாக பெருஞ்சீரக பவுடரும் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி இது தயிர் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக செய்கிறபடியாக நான் மிளகு தூள் போட்டு செய்கிறேன். நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எங்களோட டேஸ்ட்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி.